உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. வணக்கம் நேயர்களே, நம்மளுடைய இன்றைய 11வது கருத்தரங்கத்துல மிக அற்புதமான ஒரு செய்தியை பதிவு செய்வதற்காக கோவையிலிருந்து சாமிஜி ஜோதிட நிலையத்தினுடைய ஜோதிடர் மதிப்பிற்குரிய அன்னார் மகாலிங்கம் ஐயா அவங்க வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில 15 திதிகள் இருக்கும். அந்த 15 திதி அமாவாசையில தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் வரும். அது வளர்பிறை திதின்னு சொல்றோம். பௌர்ணமியில தொடங்கி அமாவாசை வரைக்கும் வரத தேய்பிறை திதின்னு சொல்றோம். இதுல ஐயா அவங்க இன்னைக்கு பௌர்ணமி பத்தி, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்குன்னு ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு. அந்த சிறப்புத்தன்மையை இன்னைக்கு பதிவு செய்யுமாறு ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணுவும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. குருவாழ்க. இந்த பிரபஞ்சத்தை வணங்கி என் தாய் தந்தையும் வணங்கி இந்த 11வது கருத்தரங்கத்துக்கு என்னை அழைத்த இந்த சங்கத்தின் சார்பாக சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி, நம்ம பேராசிரியர் நம்ம விஜயன் ஐயா அவர்களுக்கும் நன்றி, மற்றும் நம்ம துரைசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, மற்றும் இங்கே இருக்கும் ஆறுமுக ஐயா அவர்களுக்கு நன்றி, மற்றும் புதிதாக வந்தவர் தாசில்தார் அவர்கள் ரை ஜெயகுமார் தங்கராஜ் அவர்களுக்கும் மற்றும் உள்ள இங்கே ஜோதிட அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, இன்று நான் 4வது வீடியோவாக, அதாவது எளிமையாகத்தான் ஒரு புதிதாக நம்ம முதல்ல எப்படி வரணுமோ அதை மேலோட்டமாகவே நான் இப்போ கருத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால இது எளிமையாக புரியும், எல்லாருக்குமே புரியுங்கிறதுக்காகத்தான் இப்போ நான் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, போன மாதம் வர்க்கோத்தமத்தை பற்றி கொடுத்துருந்தேன். இந்த மாதம் 12 மாதங்களில் பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இவர்கள் நேருக்கு நேராக சந்திப்பார்கள். அமாவாசை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ஒரே வீட்டில் ஒன்று கூடுவார்கள். அதுபோலவே பௌர்ணமியில் பார்த்தா சித்திர மாதம் நம்மளுக்கு சூரியன் நம்மளுக்கு மேசராசியில் இருக்குது அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் அதில் துலா ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பிரவேசிப்பார். நம்மளுக்கு 6வது ராசியிலே சில பௌர்ணமிகள் தோன்றும், 7வது ராசிகளிலும் பௌர்ணமி தோன்றும். இந்த சூரியன் சந்திரன் என்றது நம்மளுக்கு எப்படி ஒரு ராஜா ராணி. நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா தான் குடும்ப தலைவன் தலைவி. அவர்களை குடும்பத்துக்கு ராஜான்னு சொன்னா அப்பா, மந்திரின்னு சொன்னா யாரு? அம்மா சந்திரன். அதுபோல நாட்டுக்கு அரசன் அப்படின்னா சூரியன். அதே போல நாட்டுக்கு ராணி என்றால் சந்திரன். அப்ப இந்த சூரியன் அப்படின்னா நம்ம உயிருக்கு காரகன். நம் உயிராய் இருந்து உயிரை கொடுப்பவன் யார்? நம்மளுக்கு அப்பா இல்லாம ஒரு ஜீவனுக்கள் இல்லை, அவனுக்கு இன்சியிலே இல்லை. அப்ப மூலாதாரம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சூரியன். அப்ப சூரியன் தான் முதல்ல ஒரு தந்தையினுடைய இன்சிலை எப்படி கொடுக்குதுன்னா தந்தை வேணும். அப்ப தாய் என்றால் யார்? நம்ம தாய் தான் நம்மளுக்கு உணவு படைக்கிறான். உப்புங்களா தண்ணீருங்களா நம்ம சாப்பிடலாம். இந்த சாப்பிட்ற விஷயம் எல்லாமே பார்த்தோம்னா தாய் தான் நம்மளை கொடுத்து காப்பாத்துறான். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லைங்கிற மாதிரி இப்போ ஒரு தாயும் தந்தையும் நம்மளுக்கு முக்கியத்துவம். அதுபோல தாய் தந்தை அப்படின்னா இந்த நான் பௌர்ணமி யோகத்தை பத்தி பேசுறோம்னா அவங்க தான் நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. நம்ம ஜாதகத்துல பார்த்தோம்னா இந்த பௌர்ணமி யோகம் மாதத்தில் ஒரு முறை சூரியன் நம்மளுக்கு தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 12 மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திலும் 30 நாள் சூரியன் சித்திரை மாதம் 30 நாள் என்றால் வைகாசியில் 30 நாள், ஆனி மாதம் 30 நாள், இப்படியே 360 நாள் இந்த 12 கட்டத்தையும் சுற்றி விடுகிறது. 366 நாள் வரும். நம்ம ஒரு தோராயமாக 360 நாள் என்று சாதாரணமாக சொல்லுவோம். இந்த 360 நாள்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12 கட்டங்களையும் சூரியன் 30 நாளாக
அந்த 12 கட்டங்களையும் வந்துருவார். அப்ப அதுக்கு நேர் 7ஆம் இடமாக சந்திரன் உதயமாவார். 6வது வீட்டிலும் சந்திரன் உதயமாவார். அப்போவே பௌர்ணமி தோன்றிடும். 7வது வீட்டிலும் இருக்கும். நேருக்கு நேராக சூரியன் சந்திரன் சந்தித்து கொண்டு இருப்பார்கள். அதுபோலவே நம்மளுக்கு அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டில் சங்கமம் ஆவார்கள். அதை நாம் அமாவாசை திதி என்று சொல்லுவோம். நேருக்கு நேர் சந்தித்து கொண்டு இருந்தால் அதை பௌர்ணமி திதி என்று சொல்லுவோம். இந்த பௌர்ணமி யோகம் என்பது 2 பக்கம் 2 கரை. அந்த கரை எப்படி என்றால் தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம். அப்ப தண்ணீர் நடுக்க ஆறு தன்னுடைய பாதையை நோக்கி கொண்டு போயிருக்கும். எப்படி போக தண்ணி தன்னுடைய பாதையை மட்டுமே நோக்கி கொண்டு போய்கொண்டு இருக்கும். அப்ப இது பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகள் தன்னுடைய முயற்சியில பாத்தீங்கன்னா அது தன்னை நோக்கியே போய் கொண்டிருக்கும். அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் சரி அவங்களுக்கு கிடைச்சது முத்துக்குட்டின்னு சொல்லுவோம். அந்த பௌர்ணமி என்னைக்கு பிறந்தாங்கன்னா அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு முயற்சி நான் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா இதை நம்ம நிறைய பார்த்துட்டோம். நிறைய பௌர்ணமி தேதியில் பிறந்தவைகளை பார்த்தா சில பேருக்கு அப்பா கூட இல்லாம இருக்கு. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில் நான் இதைத்தான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்தா நேரத்தும் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். அப்பா இல்லை, ஆனா பௌர்ணமி தேதியில பிறந்திருக்கிறான். அவனுக்கு 4 வர்க்கோட்டம கிரகங்க இருக்குது. ஆனா இப்ப தற்போது சமயத்துல பார்த்தோம்னா அவனுக்கு கடன் கஷ்டத்துல தான் அதிகமா இருக்கிறான். ஆனா அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லும் போது என்ன சொன்னேன் தெரியுமா, இவன் கவர்மெண்ட்டுக்கு படிக்கணுங்கிறாம்மா, நீங்க படிக்க வைங்க, இவன் நோக்கியே விடுங்க, அவன் தன்னால வந்துருவான், இவன் முன்னோக்கி வந்துருவான், இவன் பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறான். அது போக இவனுக்கு சுக்கரம் வர்க்கோட்டமும் பெற்றிருக்குது, சூரியன் வர்க்கோட்டமும் பெற்றிருக்குது, செவ்வாய் வர்க்கோட்டமும் பெற்றிருக்குது, 4-5 கிரகம் வர்க்கோட்டமும் பெற்றிருக்குது. இவன் எப்படி இருந்தாலும் நல்ல பின்னால எதிர்காலத்துல இவன் நல்ல ஒரு சிறந்து விளங்குவான், இவனுடைய பாதையில விட்டுருங்கம்மா, அவன் கவர்மெண்ட் படிக்கணும்னா படிச்சு கண்டிப்பா வேலை வாங்கிடுவான். சூரியனும் வலுவா பெற்றிருக்குது, சுக்கிரன் வலுவா இருக்கிறாரு, சந்திரன் வலுவா இருக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு பார்த்தோம்னா அந்த அரசு கிரகங்கள் எல்லாம் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வர்க்கோட்டமும். அப்ப இது எல்லாமே பௌர்ணமி தேதியிலேயே பிறந்திருக்கிறான். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு அவனுடைய ஜாதகம் எப்படியா இருந்தாலும் நம்ம அதை வச்சு சொல்ல முடியாது. நாளைக்கு அவன் பிற்காலத்தில் எப்படி வருவான், உயர்ந்த நிலைக்கு வருவானுங்கிறது தான் இந்த பௌர்ணமி யோகம்னு சொல்லுவான். இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முதல்ல ஒரு பையன் இதே மாதிரி தான் சொன்னேன், உங்க பையன் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு தொழிலை பிடிச்சி நல்லா வந்துருவாமா, நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ஐடியில 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், வீடு கட்டிட்டு இருக்கிறான். அப்ப இந்த பௌர்ணமி தீதி அப்படிங்கிறது தாய் தந்தை அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்தி விட்டுருவாங்க. ஆனா அவையிலையும் கூட பெருசா எடுத்துக்காம தன்னுடைய பாதையை நோக்கி அவன் போய் நல்லா சம்பாதிப்பான், நல்ல ஒரு வீடு வாசல் கட்டுவான். பௌர்ணமியில் பிறந்தா ஒரு விடுகதை சொல்லுவாங்க, அதாவது பலாப்பழத்துக்கு ஒரு விடுகதை சொல்லுவாங்க. அதாவது அப்பா சொரின்னு சொல்லுவாங்க, அம்மா சடச்சின்னு சொல்லுவாங்க, புள்ள முத்துக்குட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பௌர்ணமியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த புள்ள முத்துக்குட்டின்னு சொல்லுவோம். சின்ன வயசுல அவங்களுக்கு பார்த்தா இன்னொரு ஜாதகம் கூட நம்மளுக்கு பார்த்த நம்ம சொந்தக்காரருடையதுதான். அவங்களுடைய புள்ள இப்ப கேது திசை, கேது நீச்சமா தான் இருக்கிறாரு, உடல்நல அடிக்கடி பாதிக்குது. அதே மாதிரி மனநோய் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இப்போ கேதுனால மனதுக்கு காரக நம்மளுக்கு அந்த மூளைக்கு இதுக்கெல்லாம் செயல்களை செயல்படுத்துறது இப்போ மைண்டும் கூட இதாகு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது. அப்போ அந்த கேது திசை நடக்கிறதுனால அடிக்கடி பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருது, உடல் சோர்வாகுது. இப்போ அவங்க பார்த்தா சில நேரம் மயக்கம் போட்டு விழுந்ததுன்னா உட்காந்து அழுகுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு பயமாகுது. ஆனால் அதுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், நீர் ராசியில் உச்சம். அப்ப அது நாளைக்கு பௌர்ணமி தேதியில் பிறந்திருக்குது. நாளைக்கு பின்னால வெளிநாடு வெளிநாடும் கூட போய் சம்பாதிக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அப்ப அந்த ஜாதகம் பின்னால வலு நல்லா இருக்குது. ஆனா இப்ப நம்மளுக்கு சில கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகம் பின்னால எப்படி வருவாங்கங்கிறது தான் நம்ம இப்போ ஒரு தோராயமானதான் நம்ம சொல்றோம். இப்ப இதுல அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் நல்ல யோகமுடையவர்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு திதியில எந்த யோகமா இருந்தாலும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு யோகம் இருக்கணும். அந்த ஜாதகத்துல அந்த யோகம் இருந்தா தான் அவன் அந்த வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுது, இல்லைன்னா அவனுக்கு எதுவும் இல்லாம போயிருது. அப்போ ஒரு யோகம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில அவன் ஜாதகத்துல யோகம் இருக்கணும். அப்ப நம்ம ஆய்வுப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த பௌர்ணமி யோகம் நம்ம எத்தனையோ ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்ததுல
பௌர்ணமியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. பார்த்தோம்னா நம்ம உறவினர்களில் பார்த்தோம்னா சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி. அப்போ அந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற போது அந்த சித்திரை மாதம் தோன்றும். அப்போ அந்த சித்திரை மாசத்துல வந்து பிறந்தவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மெடிக்கல் வச்சிருக்கிறாங்க. நல்லா அந்த அம்மா பார்த்தோம்னா ஓனராக உட்காந்துருக்கு. இது எங்கள் உறவுக்காரர் தான். இது என்ன நம்ம பார்க்கறது முக்கியமாக நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா தான் அடுத்தவங்களுக்கு நம்ம இது உண்மையா இல்லையாங்கிற சொல்ல முடியும். நம்ம வந்து ஒரு இப்படி இப்போ பொதுவாக வந்து நம்ம சொல்ல முடியாது அல்லவா. அப்போ ஒரு ஜாதகங்கள் வந்து வலுப்பெற்றுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வரணும். அடுத்தது இப்போ இந்த 2வது வைகாசியில் விசாகத்தன்னைக்கு பிறந்தது தான் இன்னொரு பையனை நான் முந்தா நேற்று பார்த்த ஜாதகத்தில் இந்த வர்க்கோட்டம் பெற்றதெல்லாம் இருந்தது. அந்த பையனை எதிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு சிறப்பாக வருவான் அப்படிங்கிறது வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வைகாசி மாதம் நம்மளுக்கு எப்போ தோன்றுறது? வைகாசி விசாகம். எல்லா பௌர்ணமியும் பார்த்தீங்கன்னா 6வது ராசியிலையும் சங்கமமாகி 7வது ராசியில நேருக்கு நேர் சந்திக்கும். அப்போ சில நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா அது மாதிரி வரும். இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா ஆனி மாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் 6வது நட்சத்திரத்திலேயே பௌர்ணமி தோன்றும். ஆனால் கேட்டையில் மூலத்திலையும் 7வது ராசியாக வந்து மூல நட்சத்திரத்திலையும் இந்த பௌர்ணமி தீதி தோன்றும். அப்போ ஆனி மூலம் அரசாளும் என்று நம்ம பழமொழி சொன்னாங்க. அப்போ இந்த ஆனியில மூலத்தில் பிறந்தவங்க நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. இது நிறைய பேர் பார்த்துட்டு நான் ஆனி மூலம் அரசாளுங்கிறது நல்ல பேங்க்ல எல்லாம் நல்ல பேங்க் துறையில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஒரு பத்திரப்பதிவு பெரிய பெரிய ஒரு நிர்வாகத்துல எல்லாம் இருக்கிறாங்க. பார்த்துருக்கிறோம்னா ஆனி மூலம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. அந்த தனுசுலேயுமே உதயமாகும் மகரத்துக்குள்ளேயும் போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த பௌர்ணமி உண்டாகு. அதே மாதிரி ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி திதி நம்மளுக்கு போகுது. அப்போ ஆவணி அவிட்டம் என்று சொல்வோம். இந்த ஆவணி அவிட்டத்தில் வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாசமாக இருப்பாங்க. அப்போ ஒரு பௌர்ணமியில் பிறக்கிறவையில பார்த்தீங்கன்னா நல்ல அழகாகவும் பல சித்தர்கள் ஞானிகளையும் பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தேதியிலேயே அதிகமாக பிறந்திருப்பாங்க. அதான் பௌர்ணமி தேதியில் பிறந்திருப்பாங்க. சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்சம் அடைஞ்சிருப்பாங்க. அவர்கள் என்ன அந்த மண்ணும் விண்ணும் இருக்க வரைக்கும் நம்ம அவையில போடுறோம் அப்படின்னா இப்போ அந்த ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அந்த திதிகள் வந்து சூரியன் சந்திரன் நேருக்கு நேர் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி யோகங்கிறது பின்னால் ஒரு மோட்சத்தையும் கொடுக்குதுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தோம்னா இந்த புரட்டாசி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது அந்த மீனராசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரகாசிப்பார். ஐப்பசி மாதம் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது சூரியன் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஒளி இழந்து இருப்பார். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலேயே நம்மளுக்கு பௌர்ணமி தோன்றுது. மார்கழி மாதம் நம்மளுக்கு திருவாதிரை நட்சத்திரம். இந்த மார்கழி திருவாதிரைன்னு சொல்லுவோம். நிறைய விசேஷ கோயில் விசேஷங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். மார்கழி திருவாதிரை நம்மளுக்கு சிவன் பிறந்ததே பார்த்தீங்கன்னா மார்கழி திருவாதிரைன்னு சொல்லுவோம். நான் பிறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் தான். அதுபோலவே நம்மளுக்கு தை மாதம் பார்த்தீங்கன்னா 6வது ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துலேருந்து சில பேருக்கு பௌர்ணமி தோன்றும். அப்போ 6வது மாதத்தில் மிதனத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா புனர்பூச 2-3 பாதத்தில் தோன்றி தைப்பூசம் அப்போ வந்து பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 6வது ராசி 7வது ராசிலையும் பௌர்ணமி வருது. ஒரு வருஷம் பார்த்தோம்னு சொன்னால் புனர்பூச 2ஆம் பாதத்திலேயே நான் அப்படியே சொன்னேன். அந்த ஒரு பையன் இப்போ ஐடியில் இருக்கிற பையனுக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூச 2ஆம் பாதத்தில் 6ஆம் இடத்துலேயே பௌர்ணமி தோன்றிடுச்சு. அப்புறம் தைப்பூசம்ங்கிறத நம்ம நிறைய பார்த்துருப்போம். தை மாதம் தைப்பூசத்தில் பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் அதிகமாக பௌர்ணமி வரும். ஆனால் வந்து இன்னொரு பெண்ணை சொன்னோம் பாரு, அந்த பெண்ணுக்கு வந்து ஆயிலி நட்சத்திரம். அப்போ அது தை மாதம் தான் பிறந்திருக்குது. அப்போ பௌர்ணமி வந்து நம்மளுக்கு ஆயிலி நட்சத்திரத்தை அன்னைக்கு பௌர்ணமி தோன்றும். இப்படி பௌர்ணமிங்கிறது வந்து 6வது ராசியிலும் பௌர்ணமி வரும், 7வது ராசியிலும் பௌர்ணமி வரும். அதுபோலவே இந்த மாசி மாதம் மாசி மகம். அப்போ மாசி மகம்ங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மாசி மகத்தை நல்லா எல்லா கோயில்களையும் விரிவாக கொண்டாடுவாங்க. கும்பமேளா அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாசி மகம். அப்போ அதில் பார்த்தோம்னா அந்த மாசி மகம் ஜெகமாலுங்கிற மாதிரி அந்த பௌர்ணமி தேதியில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. பார்த்தோம்னா அவங்களுடைய ஜாதகத்திலையும் அந்த பௌர்ணமி தேதி ஒரு அரசனுக்குங்கிற சமம் கொண்டு வருது. அதே மாதிரி பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் என்று சொல்லுவோம். இந்த பங்குனி உத்திரத்தில் பிறந்தவையிலையும் நான் பார்த்துருக்குறேன். நல்லா எங்கள் உறவுக்காரர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மில்லு வச்சிருக்கிறாரு. அந்த பங்குனி உத்திரம்ங்கிறது ஒரு வெளிச்சமான ஒரு இது மாதிரி வந்து யாராக இருந்தாலும் ஒரு இந்த மாதங்களில் நம்மளுக்கு வந்து பௌர்ணமியில் பிறந்தாலும்
அவர்கள் வந்து நல்ல யோகத்தோட இருப்பாங்கங்கிறது தான் இந்த மாதம் நான் கொடுத்துருக்குறேன். நன்றி, வணக்கம். மிக துல்லியமாக 20 நிமிடங்களில் 12 மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் என்ன தன்மையோடு இருக்கும், அந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத எளிமையா யதார்த்தமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்துரைத்த ஜோதிட பேராசிரியர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சி ஆச்சாரியா ஆறுமுகம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி விழா சிறப்பு செய்யுமாறு நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் அன்போடு அழைக்கிறது. பொன்னாடை போர்த்தியவருக்கும் பெற்றவருக்கும் நன்றி பாராட்டுகிறோம்.